நமக்கு ஏற்படுற இந்த கம்ஃபர்ட் ஜோன் இருக்கிற பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நம்ம அதுக்குள்ளே தான் இருக்கோம். நம்ம கம்ஃபர்ட் ஜோன் தான் இருக்கோன்னே கண்டுபிடிக்க முடியாது. முக்கால்வாசி நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம்னா, நான் நிறையா முயற்சி பண்ணுறேன். நான் வந்து தொடர்ந்து என்னுடைய இலக்குகள் நோக்கி தான் ஓடுறேன். படிக்கிறேன்ல, நான் வந்து அதுக்குண்டான எல்லா ஸ்டெப்ஸ் எடுக்கிறேன். நான் அதுக்காக போய் தேடுறேன். தினம் தினம் அதை யோசிக்கிறேன்லாம் சொல்லுவோம். நமக்குள்ளே அந்த கம்ஃபர்ட் ஜோனில் நம்ம இருக்கோம். நமக்குள்ளே அது அது தொடங்கிடுச்சு. நம்ம அதுக்குள்ள தான் மாட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்றத நிறைய பேர்த்தால கண்டே பிடிக்க முடியாது. ஸோ கம்ஃபர்ட் ஜோன்ன்றது எல்லா நேரமும் நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற பணத்தை வச்சு நிம்மதியாக இருக்கும் அப்படின்றது மட்டும் கிடையாது. சம்டைம்ஸ் வந்து லைஃப்பில் மோஸ்ட் டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்ஸில் இருப்பாங்க. பண பற்றாக்குறையோடு இருப்பாங்க. தன்னுடைய தேவைகளுக்கு கூட பணம் பத்தாத நிலை கூட இருப்பாங்க. அதுலேருந்து கூட வெளியே வர முடியாது. ஸோ கம்ஃபர்ட் ஜோன்ன்றது ஒரு ஸ்டேட் ஆஃப் லைஃப்பை எப்போ ஒரே மாதிரி மெயின்டைன் பண்ணுறது. அதாவது கஷ்டமோ இல்லை நிம்மதியான வாழ்க்கையோ அதுலேருந்து நீங்கள் தவறி மேலே வர வாய்ப்பே கொடுக்காது. கான்ஷியஸ்க்கு எப்பவுமே வந்து நமக்கான மாற்றங்களை ஏற்படுத்துறதுல ரொம்ப தயக்கம் இருக்கும். ஏன்னா நேற்று வரைக்கும் ஒரு ஃபார்மேட் ஃபாலோ பண்ணுற நம்ம எதுக்கு லைஃப்பை மாற்றிக்கணுன்ற அந்த ஒரு 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 சின்ன ஃபியர் அப்படின்னு சொல்லலாம். இல்லை ஒரு ஒரு மாற்றத்துக்கான ஒரு 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 எண்ணத்தை ஏற்படுத்தாமல் தடுக்குதுன்னு சொல்லலாம். பொதுவாக சேஞ்ச் தானே டிஃபிகல்ட்டுன்னு சொல்கிறோம் அந்த மாதிரி. ஸோ இந்த கம்ஃபர்ட் ஜோனில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்கன்றது கண்டுபிடிக்க ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் நிறைய இடங்களில் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் சொல்வேன், நான் 10 பிஸ்னஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன், அவ்வளோ பண்ண ட்ரை பண்ணுறேன், ஆனால் நடக்கலை. அது எப்படி கம்ஃபர்ட் ஜோன்னு சொல்ல முடியும்? நான் சஃபர் ஆகிறேன்னு சொல்லுவோம். பட் ஆனால் அப்படி கிடையாது. நீங்கள் கம்ஃபர்ட் ஜோன் தான் இருக்கீங்கன்னு சில டைம் கண்டே பிடிக்க முடியாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு என்னெல்லாம் வந்து இண்டிகேட்டர்ஸ் அப்படின்றத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஒரு 5 விஷயம் நம்ம இதில் பார்ப்போம். நம்ம மேக்ஸிமம் லைஃப்பில் தோக்கிறதுக்கோ இல்லை வந்து சக்ஸஸ் டிலே ஆகிறதுக்கோ இருக்கிற முக்கியமான காரணம் இந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன்னு சொல்கிறோம். அதில் முதல் பாயிண்ட் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அனுபவத்தில் இன்னும் நிறைய பேர் புரிஞ்சிக்காத ஒரு விஷயம் அப்படின்றது, ஒரு 2-3 வருஷமாக நீங்கள் ஒரே இன்கம் லெவல்லே இருப்பீங்க. அது வந்து இப்போ ஒரு ஜாப் போயிட்டுருக்கீங்கன்னா பெரிய ஹைக் இருக்காது. போன வருஷம் யோசிச்சிருப்பீங்க 20% கிடைக்கும்னு, பட் கிடைக்காது. சம்டைம்ஸ் ஹைக்கே இருக்காது. சம்டைம்ஸ் கிடைச்சாலும் உங்களோட தேவைகளுக்கு பொருந்தாது. ஒரு இன்கம் லெவல் வந்து மேலே போகாமல், க்ரோத் இல்லாமல் ஒரு மாதிரி ஸ்ட்ரீம் லைண்டாக ஒரு 2+ இயர்ஸ் நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போவே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் உங்கள் லைஃப்பில் ஏதோ கம்ஃபர்ட் ஜோனில் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்றது. அதாவது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகும், தேவைகள் ஃபுல்ஃபில்டாக இருக்கும், பட் இன்கம் சோர்ஸ்ன்றது க்ரோ ஆகாமல் இருக்கும். இது நாட் ஓன்லி இன் அ ஜாப், ஒரு பிஸ்னஸில் கூட நடக்க வாய்ப்பு இருக்குது. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து உங்களுடைய பிஸ்னஸ் இன்கம் வந்து ஒரே மாதிரி, சில பேர் சொல்லியிருக்காங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன், 5 வருஷம் எனக்கு வந்து இன்கம் சோர்ஸே மாறலை, சேம் கைண்ட் ஆஃப் இன்கம் தான் எனக்கு வருது, அது பத்தாமல் தான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிம்பாங்க. எப்போ வந்து உங்கள் லைஃப்பில் க்ரோத்துன்றது, அது ஜாபாக இருக்கட்டும் பிஸ்னஸாக இருக்கட்டும், எலவேட் ஆகாமல் அங்கேயே நிற்கிதோ, ஒரு 2+ இயர்ஸ் அப்படியே நிற்கிது அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கீங்க. இதுக்கு நீங்கள் நிறைய காரணம் சொல்லலாம், காரணம் கண்டுபிடிக்கலாம். மேபி கோவிட் சுச்சுவேஷன் அப்படி இருந்துச்சு, கம்பெனி க்ரோத் இல்லை, அதெல்லாம் வந்து நீங்கள் கண்ணுக்கு தெரிஞ்ச காரணங்கள். உண்மை என்ன அப்படின்னா கான்ஷியஸ்க்கு மாற்றம் வேண்டாம், இங்கே ஏறு இப்படி ஏறு அப்படிங்குது. ஸோ இன்கம் லெவல் 2 இயர்ஸ் க்ரோ ஆகலைன்னா நீங்கள் கம்ஃபர்ட் ஜோன் இருக்கீங்கன்றதான் விஷயம் இங்கே. ரெண்டாவது விஷயம், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் சம்மந்தப்பட்டது. நல்லா கவனிச்சு பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு 8 பேர் ஆல்மோஸ்ட் உங்களுடைய லெவலில் உங்களுடைய க்ரோத் ஃபேக்டர் தான் இருப்பாங்க. அதுக்கு மேலே இருக்க வாய்ப்பு இருக்காது. ஒருவேளை புது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணாலும், புதுசாக யார் உள்ளே வந்தாலும் பெரிய அளவுக்கு அவங்களுடைய பண நிலையோ, அவங்க வாழ்க்கை நிலையோ, இல்லை அவங்களுடைய ஜாப் ஆஸ்பெக்ட்ஸோ எல்லாம் ஒரே மாதிரி இருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் மற்றவங்கள பார்த்தா அவங்கள பார்க்க வேண்டியதில்லை. அதாவது உங்களுடைய லைஃபோட லெவல் அப்படின்றது எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். மெயினாக மானிட்டரி விஷயங்களில் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி இருப்பீங்க. இந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள் அப்படின்றது சேஞ்ச் ஆனாலுமே உள்ளே வர புது ஆட்கள் கூட இதே லெவல் இருக்கிற மாதிரி தான் அவங்களுக்கு தெரியும். ஸோ மோஸ்ட்லி இந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து அமையும் போது கான்ஷியஸ் எப்பவுமே ஒரு விஷயத்தை ரொம்ப கவனமாக பார்த்துக்கும். என்னென்னா, உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கும் உங்களுக்கும் பெருசாக வித்தியாசத்தை உருவாக்காது. ஏன்னா நீங்கள் கம்ஃபர்ட் ஜோன் இருக்கணும்னா உங்களை மாதிரியே 10 பேர் கூட இருக்கணும்ல. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து ஒரே மாதிரி இருக்கும். அதாவது ஒருத்தர் இருந்தாலும் சரி, 5 பேர் இருந்தாலும் சரி, எல்லாம் ஒரே மாதிரி இருப்பீங்க. உங்களை மாதிரியே இருப்பாங்க முக்கால்வாசி. அப்படி யாராவது பெட்டரானா வெளியே போயிடுவாங்க, திரும்ப புதுசாக உள்ள ஒருத்தர் வருவாங்க, ஆனால் அவங்களும் அதே மாதிரி இருப்பாங்க. எப்போ உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள்லாம் ஒரே மாதிரி இருக்கோ டெஃபினட்டாக நீங்கள் கம்ஃபர்ட் ஜோன் தான் இருக்கீங்க. அது மேபி 2 இயர்ஸாக இருக்கலாம், 3 இயர்ஸாக இருக்கலாம், கம்ஃபர்ட் ஜோனாக மாறிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். மூணாவது விஷயம் அப்படின்றது, எப்போவுமே நிறைய பிளானிங் இருக்கும். பயங்கரமாக பிஸ்னஸ் பிளான்லாம் பண்ணுவீங்க, தொடர்ந்து தேடுவீங்க. சில பேர்லாம் நைட்டும் பகல் உட்காந்து பிஸ்னஸ்க்கெல்லாம் நீங்கள் தேடிருப்பீங்க. அதை பற்றி நிறைய ஸ்டடி பண்ணுவீங்க, விசாரிப்பீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. ஆனால் எக்ஸிக்யூஷன் இருக்காது.
அதாவது நீங்கள் ஏற்படுத்துகிற எல்லா விதமான பிளான்ஸும் எல்லா விதமான ஐடியாஸும் அது அப்படியே டாக்குமெண்ட்டாக இருக்கும், வெறும் காற்றா இருக்குமே தவிர அது எக்ஸிக்யூட்டே ஆகாது. இப்போ நம்ம இதுக்கு காரணம் என்ன சொல்லுவோம், எல்லாம் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, எல்லாம் பண்ண பட் எனக்கு பர்சனல் கமிட்மெண்ட்ஸ் நிறையா இருக்குல்ல, ஸோ எனக்கு சரியான பார்ட்னர் அமையல, இதெல்லாம் சொல்லுவோம். டெஃபினட்டாக இல்லை. இது நாட் ஓன்லி ஆன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுல மட்டும் இல்லை, ஒரு வேறு வேலைக்கு போகிறேன்னு பேசிகிட்டே இருப்பீங்க, எக்ஸிக்யூஷன் இருக்காது. எப்போது நிறைய பிளானிங்க்கு அப்புறமா எக்ஸிக்யூஷன் நடக்கலையோ டெஃபினெட்லி அது கூட ஒரு கம்ஃபர்ட் ஜோன் தான். 4வது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ஆனால் நம்ம நம்ம கில்ட் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நம்ம காத்துக்கிறதுக்காக செய்கிற ஒரு செயல் தான் இது. நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா ஃபெயிலியர்ஸ்க்கும் இல்லை நம்மளுடைய லைஃப் முன்னேறாமல் இருக்கிறதுக்கும் நம்மக்கிட்ட ப்ராப்பராக ஒரு பிளான்டு ஆன்சர் வச்சுருப்போம், இல்லை ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சிட்டே இருப்போம். ஆனால் அது ஜென்யூனாக இருக்கும். இதுதான் பெரிய ப்ராப்ளமே. நம்மளுடைய லைஃப்பில் நடக்கிற எல்லா ப்ராப்ளத்துக்கும் இல்லைங்க இதுக்கு இது காரணம்னு சொல்லி ஒரு ப்ராப்பர் ஜென்யூன் ரீசன் வச்சுருப்போம். இந்த ரீசன் நீங்கள் கேட்கும்போது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நியாயமாக தானே இருக்குது அப்படின்னு தோணும். உங்களுக்கே அந்த ரீசன்ஸ் ரொம்ப நியாயமாக தான் தெரியும். ஆனால் உண்மை என்னென்னா, உங்களுக்கு ஒரு பெரிய ஆசை இருக்குது, ஒரு தேவை இருக்குது, அதை அடையணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் உங்களால் இயற்கையாக நடக்கிற சில காரணங்களாலேயோ இல்லை சுச்சுவேஷன்ஸ்னாலேயோ நீங்கள் இது நடக்கலை அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா போய் உங்களுக்கு ஒரு பெரிய இலக்கு இருக்குது, பெரிய ஆசை இருக்குது, அது நடக்கலைன்னா உங்கள் கான்ஷியஸ் அதை சுற்றி ஒரு பொய்யான காரணத்தை உருவாக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கான்ஷியஸ்க்கு எப்போவுமே ஆப்பர்ச்சுனிட்டிஸை காமிக்கிறதா வேலை, எப்போது உங்கள் கோல் சரியாக இருக்கிறப்போ. அப்படி இல்லாமல் நிறைய காரணங்கள் கொடுக்குது, அந்த காரணங்கள் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் ஆகுது அப்படின்னா நம்பாதீங்க. எப்போ நீங்கள் உங்களுடைய ஃபெயிலியர்ஸ்க்கோ இல்லை ஒரு லோ மூமெண்ட்ஸ்க்கோ நிறைய காரணங்கள் தேடி வச்சுக்கிறீங்களோ டெஃபினட்டாக நீங்கள் ஏமாற்றப்படுறீங்க, உண்மையிலேயே நீங்கள் கம்ஃபர்ட் ஜோனில் மாட்டிகிட்ருக்கீங்கன்னு அர்த்தம். 5வது விஷயம், கடைசியான பாயிண்ட், எனக்கு தெரிஞ்சு என்னோடய லைஃப்பில் நான் உணர்ந்த முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்லுவேன். எப்போவுமே ஒரு அழகான பிளான் வச்சுருப்பேன், எல்லாமே சூப்பரான பிளான் பண்ணி வச்சுருப்பேன். ஆனால் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் போய் இன்னொருத்தர்கிட்ட ஒப்பீனியன் கேட்பேன். இது நான் மட்டும் இல்லை, உங்களை நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க. எப்போவுமே நம்மளுடைய எண்ணத்துக்கு பின்னாடி ஒரு செகண்ட் ஒப்பீனியன் கேட்க போவோம். எதுக்கு? ஏன்னா நமக்குள்ளே இருக்கிற பயத்தை நம்ம கான்ஷியஸ் காமிக்குள்ள, அப்போ அதை ரீஅஷ்யூர் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு அடுத்தவங்களை போய் கேட்டுக்கிட்டே இருக்கிறது. இது பண்ணலாமா, இது நல்லா இருக்கா சொல்லி பார்ப்போம். நம்ம சில டைம் நேராக கேட்க மாட்டோம். நம்ம பிளான்ஸ் எல்லாம் போய் நம்மகிட்ட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி பார்க்குறது, எப்படி சொல்கிறாங்க, அவங்க சரின்றாங்களா, இதை பற்றி ஏதாவது சொல்கிறாங்களா. நம்ம கான்ஷியஸ்க்கு என்னென்னா இங்கேருந்து எங்கேயோ வேறு புதுசாக போகலான்ற எதுக்கும் கேட்டு பண்ண. அப்படி போய் கேட்குற ஆள் யாராக இருப்பா, அதை பற்றி என்னடே தெரியாத ஆட்டில் தான் இருக்க முடியும். முக்கால்வாசி நம்ம அட்வைஸ் கேட்குற ஆட்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எந்த ஃபீல்டில் அட்வைஸ் கேட்குறீங்களோ அந்த ஃபீல்டுக்கும் அவங்களுக்கு சம்மந்தமே இருக்காது. மேபி உங்கள் கூடயே படித்த இல்லை கூட வேலை செஞ்சுக்கிட்ட ஆட்கள் தான் நீங்கள் போய் அட்வைஸ் கேட்க போகிறீங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த மாதிரி செகண்டரி ஒப்பீனியனுக்காக நீங்கள் திரும்ப யார்கிட்டையோ போகிறீங்க, இல்லை என்ன பிளான் பண்ணாலுமே நீங்கள் அடுத்தவங்ககிட்ட கேட்குறீங்கன்னா டெஃபினெட்லி நீங்கள் ரொம்ப ஈஸியாக கான்ஷியஸ் கம்ஃபர்ட் ஜோன் உட்கார வச்சுன்னு அர்த்தம். ஏன்னா எக்ஸிக்யூட் ஆகிட்டு அடுத்து போயிடுவீங்கள்ல, அடுத்த ஸ்டெப் போயிடுவீங்கள்ல, பண்ண விடாது. ஸோ நிறைய அந்த செகண்ட் ஒப்பீனியன் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் நீங்கள் அடிக்கடி தேடுறீங்க. அது ஜென்யூனாக இருக்கும், சம்டைம்ஸ் ஜென்யூனாக இருக்கும். பட் அப்படி இல்லாமல் முடியும், நடக்கும்னு தெரிகிற விஷயங்கள் கூட நீங்கள் செகண்ட் ஒப்பீனியன் கேட்குறீங்கன்னா டெஃபினெட்லி ஒரு கம்ஃபர்ட் ஜோன். ஸோ இது என்னுடைய அனுபவத்துலேயும் நான் என் கூட பேசிகிட்டு இருக்க கிளைண்ட்ஸோட அனுபவத்துலேயும் சொல்கிறேன். பட் உண்மை என்னென்னா, இந்த கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்றது ஒரு வகையில் பார்த்தா நம்ம லைஃப்பை செக்யூர்டாக வாழ்கிறதுக்கும் பிளான்டாக வாழ்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ண நிறைய பேர் சொல்லுவாங்க. கரெக்டு தானே, ஒரு சில விஷயங்களை யோசிச்சு பண்ணணும்ல, எடுத்தோம் கவுத்தோன்னு செய்ய முடியாதுல்ல அப்படிம்பாங்க. இது யாருக்கு பொருந்தும்னா லைஃப் ஆவரேஜாக வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு. எனக்கு லைஃப் பெட்டர் ஆகணும், அடுத்த ஸ்டெப் போகணும்னா சில இடங்களில் விழுந்து பார்க்குறது தப்பு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ கம்ஃபர்ட் ஜோனை பிரேக் பண்ண முயற்சி பண்ணுங்கள். உங்களோட எண்ணங்கள் என்னவோ அதை எக்ஸிக்யூட் பண்ணணுன்னா ஒரு டைம் விழுந்தால் தான் தெரியும் அந்த வலி எப்படி இருக்கும்ன்ட்டு. அது நீங்கள் அந்த அடியே விழுகாமல் நீங்கள் சேஃபாக வாழ முயற்சி பண்ணி கம்ஃபர்ட்டாக இருக்க முயற்சி பண்ணிங்கன்னா க்ரோத்ன்றது பெருசாக பார்க்க முடியாது. நன்றி.